الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن المجيد: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا ومرشدنا ورسول الله صلى الله عليه وسلم: إن من القرآن شفاء أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையான் திருக்குர்ஆனை இறக்கிய புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மீது செய்த பேருபகாரம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ரமலான் ஆரம்பித்து ஏறத்தாழ முதல் 10 முடிவிலே அமர்ந்திருக்கின்றோம். காலத்தினுடைய ஓட்டம் மிக வேகம் எடுத்து இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ரஜபு வந்ததை போல் இருந்தது, ஷாபான் மாதம் பிறந்தது, ரமலானும் வந்தது. வந்து ஏறத்தாழ 9 நாட்களும் என்று ஆகிவிட்டது. அந்த ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நாமும் நின்று கொண்டு தான் இருக்கின்றோமே தவிர அந்த ஓட்டத்திற்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை. பொதுவாக சொல்லுவார்கள், ரமலானுடைய முதல் 10 என்பது நடப்பதை போல் பொறுமையாக நகரும், 2வது 10 ஓட்டம் எடுக்கும், 3வது 10 பறந்து போய்விடும். ஒரு விமானம் ஓடுவதற்கு ஆரம்பிக்கும் பொழுது பொறுமையோடு கொஞ்சம் கொஞ்சமாக நகற்றப்படும். கொஞ்ச தூரம் போன உடனே பறக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் உடனடியாக பறக்க முடியாது. கொஞ்சம் வேகம் கூட்டும். வேகமாக போய்தான் விண்ணிலே பறப்பதற்கு எழும் விமானம். அதுபோலதான் ரமலானுடைய மாதமும் கூட முதல் 10 நடப்பதை போலும், அடுத்த 10 ஓடுவதை போலும், அடுத்த 10 பறப்பதை போல் என்றார்கள் அறிஞர் பெருமக்கள். இன்று நடப்பது கூட நமக்கு பறப்பதை விட வேகமாக தெரிகிறது என்றால், மீதம் இருக்கின்ற 20 நாட்களும் நாம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்பு வந்ததும் தெரியவில்லை, 2 ஜும்ஆவுடைய நாளிலே நாம் வீட்டு இருக்கின்றோம். நம்மை விட்டும் 9 நாட்கள் கடந்து விட்டது. இனி 21 நாட்கள் இருக்கிறதே என்று நினைப்பதற்குள்ளால் 21 நாட்களை அல்லாஹ் கடத்தி விடுவான், கடந்து போய்விடும். நம்மெல்லாம் சொல்லுவாங்க, எதுவும் கடந்து போகும், சிரமங்களும் கடந்து போகும், நலவுகளும் கடந்து போகும் என்று சொல்லுவோம் அல்லவா? நாம் சொல்வதற்குள்ளாலும் ரமலான் என்பது நம்மை விட்டும் கடந்து போய்விடும். இந்த அருட்கொடையான ரமலானை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நம்மை போன்ற ஒரு கைசேதவாளிகள், நம்மை போன்ற ஒரு ஏமாளிகள்
இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. பரக்கத்து பொருந்திய ரமதான், ரஹ்மத்து பொருந்திய ரமதான், ரஹ்மத்தினுடைய எண்டிங்ல, ரஹ்மத்தினுடைய முடிவுல நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை பெற வேண்டும். ரஹ்மத்து இல்லாமல் நாம் மக்ஃபிரத்திற்கு போனால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து கிடைக்காது. எனக்கு என்ன ரஹ்மத்து செய்யணும், அல்லாஹ் என்ன மக்ஃபிரத்து செஞ்சா போதும், என் பாவத்தை மன்னிச்சா போதும் அப்படின்னு 2வது 10ல போனோம்னா, முதல் 10னுடைய ரஹ்மத்தை பெறாமல் ஒரு நபர் 2வது 10க்கு செல்கிறார் என்றால் அவருடைய 2வது 10 மக்ஃபிரத்தாக இருக்காது. மக்ஃபிரத்தை பெறாமல் ஒருத்தர் 3வது 10க்கு போறார்னா அவருடைய 3வது 10 அழ்த்துக்கும் மினன்னார் என்ற நரகத்தினுடைய விடுதலையாக இருக்காது. அப்ப பேசான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்றால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அழ்த்துக்கும் மினன்னாரை பெற முடியும். இந்த 3 தன்மைகளையும் யார் பெற்றுக்கொள்வார்களோ, வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார்களோ, இவர்களுக்கு தான் அல்லாஹ்வினுடைய ரிதா என்ற பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரிதா இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அந்த ரிதா என்ற பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? இந்த மாதம் என்பது எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு பலது. அதே போல் ஒரு பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு அல்லாஹ் இரட்டிப்பான தண்டனைகளை எழுதுகின்றான். எல்லா இடத்துலையும் அல்லாஹ் சொல்லுவா, யா ரஹ்மத்து பெருசு, யா மக்ஃபிரத்து பெருசு, நீ என்ன செஞ்சாலும் உன் மீது என் ரஹ்மத்து இருக்கும், உன் மீது என் மக்ஃபிரத் இருக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனையும் மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்பவே ரஹ்மத்தை பொழிபவன், மக்ஃபிரத்தை பொழிபவன் அல்ல ரப்பு. தண்டிக்க வேண்டிய இடத்திலே தண்டிப்பான். அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லும் போது லஷதீத், ரொம்பவும் கடினமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் இந்த ரமலான் மாதத்திலே ஒரு நன்மையை செய்யும் பொழுது பல மடங்கு நன்மைகளை கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு தீமையை செய்தால் பல மடங்கு தீமையும் கொடுப்பான். நிதர்சனமான உண்மை. புறம் பேசுவது மற்ற நாட்களில் எப்படியோ என்று தெரியாது. ரமலானிலே பேசுகிறான் என்றால் பெரும்பாவத்தினுடைய பாவம் 1க்கு 70 என்று எப்படி நன்மை இருக்கின்றதோ, அப்ப பாவங்களும் 1க்கு பல மடங்காக அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அறவே பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனா ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை தேடுறோம், அமல் செய்கிறோம் என்பதை தாண்டி நல்லது செய்யறோமோ இல்லையோ கெட்டதை மட்டும் செய்யவே கூடாது. ஒண்ணுமே இல்லை, 0% நம்ம நன்மை இருக்குது, அல்லாஹ் இறக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஆனால் நம்ம பேலன்ஸ்ல பல லட்சம் பாவம் இருக்குதுன்னா அதை மன்னிச்சாலும் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதனால நம்ம ரஹ்மத்தை தேடுறோம், மக்ஃபிரத்தை தேடுறோம் என்பதை தாண்டி பாவங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதாக இருக்கட்டும், அவர்களை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் உள்ள பெண்கள் புறம் பேசுவதாக இருக்கட்டும், இந்த மாதத்திலும் பர்ச்சேஸுக்காக வேண்டி வட்டி கடன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுபவர்களாக இருக்கட்டும், எந்த நிலைமையாக எந்த பாவங்களாக இருந்தாலும் பாவத்திற்கும் அல்லாஹ் பல மடங்கு தண்டிப்பவனாக இருக்கின்றான். நலவுகளை நாடுகின்ற நாம் பாவத்தையும் அஞ்சி கொள்ள வேண்டும், அஞ்சி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ரமலானாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த ரமலான் நம்முடைய பாவங்களை அழிக்காது, நம்மையே தின்றுவிடும், நம்மையே அழித்துவிடும். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். ரப்பே, எனக்கு நல்ல அமல்களுடைய தௌஃபீக்கை கொடு, பாவத்தை விட்டும் அறவே என்னை தவிர்த்து விடு என்று நாம் துவா செய்ய வேண்டும். ஆக ரஹ்மத்துடைய 10ன் முடிவிலே நாம் வீற்று இருக்கின்றோம். இந்த 10ஐ நாம் பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 10ஐ நாம் பயனுள்ளதாக ஆக்கவில்லை என்றால் வர இருக்கின்ற 10ம் நமக்கு பிரயோஜனம் தராது, இந்த ரமலானும் நமக்கு பிரயோஜனம் தராது. எனவே ரமலானுடைய அமல்களை நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். பாவங்களை விட்டும் அறவே அஞ்சி கொள்ள வேண்டும். ரமலான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம், ஆக சிறப்பான ஒரு மாதம் என்றும் சொல்லலாம். சையதுல் ஐயாம், நாட்களுடைய தலைவர் ஜும்ஆவுடைய நாள், மாதங்களுடைய தலைவர் ரமலானுடைய மாதம். அப்ப ரமலானுடைய மாதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? இபாதத்துகள்ல ஆக பெரிய முக்கியமான இபாதத் என்ன?
நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஆக வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியலை பார்க்கும் பொழுது ரமலானுடைய மாதம் நிறைய பெயர் கொண்ட மாதம். எப்படி ரமலானுக்கு ரமலான் பேர் வந்துச்சு? பாவங்களை கரிப்பதினால், எரிப்பதினால், பாவங்களை இல்லாமல் ஆக்குவதினால் ரமலானுக்கு ரமலான் என்று பெயர் வந்ததை போல் ரமலானுக்கு நிறைய பெயர்களும் உண்டு. அதில் ஒரு பெயர் ஷஹருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் என்பார்கள் ரமலானுக்கு. இந்த ரமலானினுடைய சிறப்புகளில் ஆக பெரிய சிறப்பு என்றால் அல்லாஹ் குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கினான். அந்த குர்ஆனை நாம் எப்படி கையாள வேண்டும், அந்த குர்ஆனை நாம் எவ்வளவு ஓத வேண்டும், குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக நாம் ஆக வேண்டும், ஓத வேண்டும். ஓத தெரியவில்லை என்றால் ஓதுபவர்களுடைய சப்தத்தை கேட்க வேண்டும். ஒன்றும் தெரியவில்லை என்றால் குர்ஆனை தொடர்ந்து சிறிது நேரம் பார்க்கவாவது வேண்டும். 3 விஷயங்களை பார்த்தா பரக்கத்துன்னு சொல்லுவோம். ஒன்று பெற்றோர், இன்னொன்று கஅபத்துல்லா, 3வது குர்ஆன். வெறுமன பார்ப்பதனால் ஒது செய்து விட்டு ஓத தெரியாது, ஓதுறத கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எப்படியாவது குர்ஆனை திறந்து ஒரு சில மணி நேரமாவது பார்த்து முத்தமிட்டு மடிச்சு வச்சிட்டாலும் போதும், குர்ஆனுடைய சவாப் அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். ஏதாவது கொஞ்ச நேரம். அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனை எவ்வளவு லேசாக்கி இருக்கின்றான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதற்கு மிக லேசாக்கி விட்டான். குர்ஆனை ஓதுவதை விட இலகுவான ஒரு கிரதம், ஒரு புத்தகம், ஒரு செய்தி இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஆக எவ்வளவு பெரிய கிதாபுகளாக இருக்கட்டும், எவ்வளவு லேசான புத்தகங்களாக இருக்கட்டும், குர்ஆனை விட இலகான ஒரு புத்தகம், குர்ஆன் கற்பதை விட இலகுவான ஒரு கல்வி இந்த உலகத்துல மேல இருந்து கீழே வரை எவ்வளவு பார்த்தாலும் குர்ஆனுக்கு அடுத்துதான் இருக்குமே தவிர குர்ஆனை விட இலகுவான ஒரு வஸ்து என்பது, ஒரு கல்வி என்பது இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் பால தூரமா கருதுகிறோம் என்று குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் என்ன தமிழ்லயா இருக்குது? குர்ஆன் என்ன நாங்கெல்லாம் படிச்ச இங்கிலீஷ்லயா இருக்குது? குர்ஆன் அரபி மொழியில இருக்குது. எனக்கு அலிஃபாத்தா தெரியாது. அலிஃபாத்தா தெரிஞ்சா அந்த ஆல்பபெட் தெரிஞ்சாதானே என்னால குர்ஆனை ஓத முடியும். என்னால குர்ஆனை ஓத முடியலையே, அல்லது நான் ஓதி நீண்ட நாள் ஆகிவிட்டது. நான் இந்த நாடுகள்ல அந்த ஊர்கள்ல இருக்கும்போது ஓதுனேன், என் சிறு வயதுல ஓதுனேன், மாணவ பருவத்துல ஓதுனேன். இப்ப குர்ஆனை திறந்தா ஒண்ணுமே தெரியல, A to Z நான் மறந்துட்டேன். இனி நான் எப்படி குர்ஆன் ஓதுவது என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஒரு தடவையாவது நாம் குர்ஆனை ஓத வேண்டும் என்று முயற்சித்து அவர்கள் குர்ஆனை துறந்துள்ளார்களாம், குர்ஆனை பார்த்துள்ளார்களாம், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மையில் மனதார அவர்கள் ஆசைப்பட்டார்களாம். பேருக்கு சொல்லுகிறார்கள், நான் சின்ன வயசுல ஓதுனேன், மறந்துட்டேன். குர்ஆனை மறப்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? குர்ஆன் எவ்வளவு லேசானதுன்னா, அதை ஹிஃப்து பண்ணுவதாக இருக்கட்டும், பாடங்களை பயின்று கொள்வதாக இருக்கட்டும், பார்த்து ஓதுதல் கூட மிக விரைவாக வந்துவிடும். கொஞ்ச நாள் முயற்சி பண்ணா, கொஞ்சம் எஃபர்ட் போட்டா குர்ஆனை நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஆனா அது மறப்பதற்கு தெரியுமா? குர்ஆனுடைய தொடர்பை நாம் கொஞ்சம் விட்டோம்னா, ஒரு வெறி பிடித்த மதம் பிடிச்ச ஒரு ஒட்டகமோ கழுதையோ ஏதோ ஒரு மிருகமோ அவிழ்த்து விட்டா எவ்வளவு மிக தூரமா வேகமா ஓடுமோ அவ்வளவு ஸ்பீடா அல்லாஹ் குர்ஆனை மறக்க செஞ்சிருவோம். இதன் மனம் செய்த ஹாஃபிதுகளாக இருக்கட்டும், நல்லா விளங்கிய ஆலிம்களாக இருக்கட்டும், மக்தபில் ஓதிய சிறு மாணவர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குர்ஆனை கற்பது என்பது மிக இலகுவானது. அந்த குர்ஆனை நாம் தொடர்பு விட்டு விட்டோம் என்றால் அந்த குர்ஆன் நம்மை விட்டு மிக வேகமாக ஓடிவிடும். எந்த அளவுக்குன்னா, திரும்பி பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டாத தொலைவு, எவ்வளவு தூரமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடிவிடும். அதாவது மறந்து போய்விடும். எனவே குர்ஆனுடைய தொடர்புகளை நாம் விட்டு விடக்கூடாது. குர்ஆனை ஏதாவது ஒரு நேரத்துல வெறுமன ரமலானில் ஓதுவதல்ல குர்ஆன், வெறுமன ரமலானில் தூசி தட்டுவதல்ல குர்ஆன், வெறுமன ரமலான்ல பார்ப்பதல்ல குர்ஆன். வாழ்க்கையும் குர்ஆனாக இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? மிக அதிகமாக ஓதுதல் என்றுதான் குர்ஆன் வார்த்தைக்கான அர்த்தமே கூட.
மிக அதிகமாக ஓதுதல் என்று தான் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனை நம் வாழ்க்கையில் கொஞ்சமும் ஓதவில்லை என்றால், கொஞ்சமும் முயற்சி செய்யவில்லை என்றால், நம்மை போன்ற ஏமாளிகள், நம்மை போல கைசேதவாளிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி நாம் விரும்ப வேண்டும். நிறைய பேருடைய சுபாவம் ஓதணும்னு ஆசைலாம் இருக்குது, ஆனால் நான் முயற்சிலாம் செய்ய மாட்டேன். என்னைக்காவது நான் குர்ஆனை தூக்கிட்டு உட்கார்ந்தேன்னா குர்ஆன் எனக்குள்ள வந்துடணும், அப்படின்னா குர்ஆன் வராது. மஞ்சத்த வஜத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் முயற்சி செய்கிறானோ அவன் தான் பெற்றுக்கொள்வான். அது எந்த சூழலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும், நம்மை நாம் கொஞ்ச நேரம் முயற்சிக்காத வரை அல்லாஹ் அந்த வேலையிலே வெற்றி காண வைக்க மாட்டான். குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி நாம் கொஞ்ச நேரத்தை செலவிட வேண்டும், கொஞ்சம் முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆர்வம் மட்டுமல்ல குர்ஆன், முயற்சியும் சேர்த்த ஆர்வம் யாரிடத்திலே இருக்குமோ அவர் குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்து விடுவான். பிறகு துஆவும் செய்ய வேண்டும். ரப்பே, என் வாழ்க்கையில நாம் மௌத்தாகுவதற்குள்ளால் குர்ஆன் இல்லாமல், குர்ஆன் கற்றுக்கொள்ளாமல் என் ரூஹ நீ வாங்கக்கூடாது. என் ரூஹ நீ வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நான் குர்ஆனை பயின்றவனாக, குர்ஆனை நன்கு அறிந்தவனாக இருக்கும் நிலையில்தான் நீ என்னுடைய ரூஹை வாங்க வேண்டும். மௌத்துக்குள்ளால் எப்படியாவது நான் குர்ஆனை கற்றுக்கொள்வேன். குர்ஆன் இல்லாமல் நான் மௌத்தா போக மாட்டேன். நியத்துக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் இல்லாம நான் மௌத்தா போக மாட்டேன். இந்த உலகத்துல சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். குர்ஆன் ஒரே ஒரு விஷயம் போதும், குர்ஆன் ஒரே ஒரு வஸ்து போதும். இந்த உலகம் அல்ல, உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களையும் நம் காலடியில் போட்டு விடுவது மட்டுமல்லாமல் சுவனத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். குர்ஆன் யாரோடு பேசுகின்றோம்? நாமும் அல்லாஹ்வும் நேரடியாக பேசுகின்ற உரையாடல், நாமும் அல்லாஹ்வும் நேரடியாக பேசுகின்ற கான்வர்சேஷன். அந்த குர்ஆன், அந்த அல்லாஹ்வினுடைய உரையாடல் இல்லாமல் இந்த உலகத்துல என்ன வேணும்? யாரிடத்துல பேசுறோம்? ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுவதா பெரியது, அல்லது மினிஸ்டர்டையோ எம்எல்ஏட்டையோ பெரும் பெரும் ஆளுமைகளிடத்தில் பேசுவதல்ல சிறப்பு. முழு உலகையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடன் நேரடியாக பேசுகின்ற அந்த உரையாடல் ஒன்று போதும் நம்மை சுவனத்தில் ரப்போடு பேசுகின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்து விடும். எனவே குர்ஆன் கற்காமல் நான் மௌத்தாக மாட்டேன் என்று உறுதியாக நாம் நிய்யத்து வைப்போமேயானால் அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை கொடுப்பான். தௌஃபீக்கிற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் ஒன்றும் கிடையாது, குர்ஆன் இல்லாம ஒன்றும் கிடையாது. நம் வாழ்க்கை எவ்வளவு தான தர்மங்கள் செய்யலாம், என்ன செய்யலாம்? அரபு மொழி தெரியாம கபருக்கு போய் என்ன பண்ணுவது? கபூர்ல இங்கிலீஷ்லயா, தமிழ்லையா, உருதுலையா, அதர் லாங்குவேஜ்ல எல்லாம் கேள்வி கேட்க போறானா? ஒன்னும் தெரியலனாலும் நல்ல அரபில தானே கேட்பான். அந்த அரபு மொழி இல்லாமல் போவதா நன்மை? அந்த அரபு மொழி தெரியாமல் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு கொடுப்பது நல்ல தர்பியத்தான். நல்லா விளங்கிக்கணும். பருவ வயது அடைந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் குர்ஆனுடைய நாலேஜை கொடுக்கலன்னா தகப்பனா இருப்பதற்கு தகுதி கிடையாது. ஒரு தகப்பன், ஒரு தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு பருவ வயது அடைந்தும் கூட தொழுகையையும் குர்ஆனையும் கொடுக்கவில்லை என்றால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், நான் தகப்பனா இருக்க தகுதியற்றவன் என்று. எத்தனை பேர் அப்படி இருக்கின்றோம். நாம் ஓதுகின்றோம், பிள்ளைகள் ஓதுவது கிடையாது. பிள்ளைகள் ஓதுகிறார்கள், பெற்றோர்கள் ஓதுவது கிடையாது. பிள்ளைகள் போய் வாப்பா நீங்க உட்காருங்க நான் சொல்லி தரேன் என்று கேட்கிற பிள்ளைகளும் இல்லை. நீ போய் மதரசால ஓது, ஏன் விடுமுறை எடுக்கிற, லீவ் போடாம போ, மதரசால என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க பாடத்தை சொல்லு என்று வாட்ச் பண்ற பெற்றோர்களும் இன்னைக்கு இல்லையே. அப்படி இருக்கும்போது நம் சூழல் என்ன இருக்கும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பிள்ளை பிகாம் படிக்கட்டும், பிஎட் படிக்கட்டும், எம்எட் படிக்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும், குர்ஆனுடைய நாலேஜ் இல்லாம எவ்வளவு பெரிய டிகிரி படிச்சாலும் பரக்கத்து தர மாட்டான்லாம். எவ்வளவு பெரிய டிகிரி, டாக்டர், இன்ஜினியர், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கட்டும், எவ்வளவு அதிகமாக சம்பளம் வாங்கட்டும், என்ன நிகழ்ந்தாலும் குர்ஆனுடைய நாலேஜ் இல்லாம ஒருத்தர் என்ன டிகிரி படிச்சாலும் அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். அப்போ குர்ஆன் என்பது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வஸ்து. அதனை நாம் கற்பதற்காக வேண்டி முயற்சி செய்தால் அல்லாஹ் நமக்கு அதனுடைய நாலேஜையும் கொடுத்து விடுவான். குர்ஆன் உடையவர்களுடைய வரிசையிலும் நம்மை ஆக்கி விடுவான்.
குரானின் மீது பேர் ஆர்வம் கொள்ள வேண்டும். குரான் இறங்குகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சின்ன பிள்ளைங்க குரான் ஓதுனாங்கன்னா போய் அமர்ந்து கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்கிட்ட இருந்து ஜிப்ரீல் வஹியை வாங்கி வந்து கொடுக்கிற ரசூல், யாரின் மீது குரான் இறங்குதோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது குரானுடைய சத்தத்தை கேட்டா அப்படியே நின்றுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்துல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பள்ளியாசல்ல இருந்து ஒரு சத்தம், ஏதோ ஒரு சின்ன புள்ள குரான் ஓதுற மாதிரி. இப்ப இருக்க சின்ன பிள்ளைங்களா எப்படின்னா, இமாம் சாப் ஏதாவது ஒரு கராத்தை ஓதிட்டாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை சூரா ஃபாத்தியாவோ சூரத்து இஹ்லாஸே ஓதிட்டாங்கன்னா அவங்க தனியா இருக்கும் போது நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது சின்ன பிள்ளைங்களுடைய வழக்கம். 4 பேர் முன்னாடி கூப்பிட்டு ஓதுனா ஒரு புள்ள வேகமா தைரியமா ஓத மாட்டாங்க. ஆனா பின்னாடி தனிமையில இருக்கும்போது அப்படியே காரி சுதேசி மாதிரி உவைசி மாதிரி ஓதுறதுல அவருடைய பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச அந்த ஆயத்தை அந்த புள்ள பள்ளியில உட்கார்ந்துட்டு ஓதிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை நிப்பாட்டாங்க, நில்லுங்க, அவர் ஓதுற குரானை கேளுங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு நின்றுட்டாங்க. அந்த புள்ள பள்ளி உள்ள இருந்து ரொம்ப நேரம் ஓதிட்டே இருக்கிறாரு, நீண்ட நேரம் ஓதுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையினுடைய தூரம் மிக தூரமாக இருக்குது, கொஞ்சம் போலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நில்லுங்க, அவர் குரான் ஓதி முடிக்கட்டும், போலாம். அவர் குரானை ஓதி முடிக்கும் பொழுது, அந்த புள்ள குரானை ஓதி முடிச்சு குரானை மூடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னிருந்து சொல்றாங்க, சல் துஸ்மா, சல் துஸ்மா, நீ ஏதாவது கேள் அல்லாஹ் கொடுத்துருவான், நீ ஏதாவது கேள் அல்லாஹ் கொடுத்துருவான். அபூபக்கர் சித்திக் அமைதியா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க போய் அந்த பையனை தட்டி ஏதாவது கேள் வாப்பா, அல்லாஹ் கொடுத்துருவான்னா அந்த புள்ள கேட்பானே, இங்க இருந்து சொல்றீங்களே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குரானை ஓதி மூடிய கையோடு யாரு துவா கேட்கிறாரோ அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்காம இருக்க மாட்டான். என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கிடுவாங்க. அந்த அட்டையை மூடிய கையோடு ஒரு நபர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார், துவா செய்கிறார் என்றால் அவருடைய கரங்களை அல்லாஹ் வெறுங்கையாக ஆக்க மாட்டான். அதோடு சொன்ன வார்த்தை தான், மன் அராத ஐயக்ர அல் குர்ஆன கமா உன்சில், எனக்கு எப்படி குர்ஆன் இறங்குச்சோ அப்படியே யாராவது ஓதணும்னு நினைச்சீங்கன்னா ஃபல்யக்ரா கமா கரஅ இப்னு அப்து, இந்த ஓதனாரே இப்னு மஸ்ஊத், அந்த ஓதன பிள்ளையுடைய பேர் என்ன, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஓதனாரே இப்னு மஸ்ஊதை போல ஓதி கொள்ளட்டும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், குர்ஆன் எனக்கு இறங்கும் பொழுதே சரளமா இல்ல, நான் பயந்தேன், ஜிப்ரீல் சொல்லி கொடுத்தாரு, நான் கத்துப்பனா பயந்தேன், ஜிப்ரீல் இன்னும் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு எங்கேயாவது தடுமாறுமான்னு பயந்தேன், ஜிப்ரீல் நெஞ்சோடு அழைச்சி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப திக்கி திக்கி ஓதுவது இருக்கு தெரியுமா, சரளமா ஓதுவதை விடவும் திக்கி திக்கி தடுமாறி குர்ஆன் ஓதுதல் இருக்கு தெரியுமா, இதை விட ஸ்பெஷல் இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. நல்ல ஓதுறவனுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தடுமாற்றத்தோடு திக்கி திக்கி யார் குரானை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 நன்மையை கொடுப்பான். ஒன்னு ஓதுனதுக்கான நன்மை, இன்னொன்று அவர் முயற்சி செஞ்சாரு தெரியுமா, எப்படியாவது நான் குரானை ஓதணும், எப்படியாவது நான் குரான் முக்கம்மல் செய்யணும், குரானை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தெரியுமா, அதற்கு ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். 2 விதமான நன்மையை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான், குரானை தடுமாற்றத்தோடு ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால், இன்று ஓத முயற்சிக்காமல் ஓத ஆர்வம் இல்லாமல் பின்தங்கி இருப்பவர்கள் எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும், குரான் இல்லாம நான் மௌத்தா போக மாட்டேன். எப்படியாவது என் வாழ்க்கையில மௌத்தா போவதுக்குள் அட்டை டு அட்டை குரான் முடிக்காம 30 ஜுசுவை நான் பார்த்து ஓதாம குரானுடைய நாலேஜ் இல்லாம நான் மௌத்தா போக மாட்டேன். நியத் வைக்கணுமா, எப்பமா இன்ஷா அல்லாஹ். குரான் ஓதுறது எவ்வளவு சவாபோ, ஓத தெரியாதவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஏதாவது ஹாஃப்ஸாவோ அல்லது குரான் ஓதுற நம்ம அல்லால அழகிய முறையில குரான் ஓதுறவங்களை செவித்தாழ்த்தி கேட்பதும் நன்மை, செவித்தாழ்த்தி கேட்பதும் நன்மை. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஜிப்ரீல் வஹியை கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஆயத்தா துக்குடாவா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து வஹி இறக்கிட்டு போவாங்க. ஒரு சின்ன சூறாவாம் அல்லது 2-3 ஆயத்தா 4 ஆயத்தா 5 ஆயத்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ரசூல்கிட்ட கொடுத்துட்டு போறதுதான் ஜிப்ரீலுடைய வழக்கம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் என்னன்னா, எதை ஜிப்ரீல் வஹியா கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ சஹாபிகளுடைய சபையை கூட்டி சஹாபிகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்து, இதுதான் இன்று எனக்கு இறக்கப்பட்ட ஆயத்து, இதுதான் எனக்கு இறக்கப்பட்ட வஹி, எனக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் இதுதான் அப்படின்னு எல்லா சஹாபிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவாங்க. ஒரு தடவை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஜிப்ரீல் வந்து ஏறத்தாழ ஒரு ஜுஸுக்களை தாண்டி இருக்கின்ற சூரத்துல் அன்ஆம், ஏறத்தாழ ஒரு ஜுஸு, சூரத்துல் அன்ஆம் என்ற ஒரு ஜுஸுவை ஏறத்தாழ ஹாஃபிஸா இன்னைக்கு ஓதுறாங்கல்ல, ஒரு நாள் தராவியினுடைய முழு வசனத்தையும் கொண்டு வந்து ரசூல்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு? ஜிப்ரீல் வந்து அல்லாஹ்ட்ட இருந்து ரசூல்கிட்ட சூரத்துல் அன்ஆமை ஒரே தடவையில இறங்கிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பதட்டம். கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தஆலா வஹி இறக்குவான், ஜிப்ரீல் கொண்டு வந்து தருவாங்க. என் சஹாபிகளுடைய சபையை கூட்டி முன்னால் இருந்து நான் ஓதி காட்டுவேன். இப்ப இவ்வளவு பெரிய சூறாவை நான் ஒரே சபையில ஒரே நேரத்தில் எப்படி ஓதி காட்டுவது? எங்காவது தவறுகளோ தடுமாற்றமோ வந்து விடுமோ என்ற பயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஆம எல்லாம் சஹாபிகளையும் கூப்பிட்டு முன்னிருந்து ஓதி காட்டுறாங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ஓதி முடிச்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் செய்வோம்ல, ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட என்ன பண்ணுவோம், பெருமூச்சு எல்லாம் முடிச்சிட எப்படியோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த சூரத்துல் அன்ஆம முழுமையா ஓதி முடிச்ச பிறகு எப்படியோ நான் ஓதிட்டேன். இப்போ சின்ன பிள்ளைங்கெல்லாம் பாடம் கொடுப்போம், ஒரு பேஜோ 2 பேஜோ 4 வரியோ கொடுத்து பாடமாகிட்டு வந்து உஸ்தாதிட பாடம் சொல்லிட்டு ஒரு எப்படியோ ஒரு ஒரு மன திருப்தி, நான் இன்னைக்கு பாடம் சொல்லிட்டேன், நான் பாடத்துல இன்னைக்கு பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அல்லாஹ்ட்ட இருந்து ஜிப்ரீல் வாங்கி வந்து கல்புல போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பதட்டத்தோடு ஒரு சிரமத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மத்தியில உட்கார்ந்து முழு ஆயத்தையும் ஓதி காண்பித்ததற்கு பிறகு பெருமூச்சு விடுகிறார்கள். தூரத்துல இருந்து ஒரு சஹாபி எழுந்தாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சூறாவை நான் ஓதி காட்டவா, இந்த சூறாவை நான் ஓதி காட்டவா? அட ரசூலுக்கு அல்லாஹ் வஹீன் மூலமா ஜிப்ரீல் மூலமா வந்து கல்புல வச்ச குர்ஆனை ஓதுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. மனசஞ்சலம், ஏதாவது தடுமாற்றம் ஏற்பட்டு விடுமோ, தவறுகள் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. கேட்ட ஒரு மாணவர் எழுந்து, இதை நான் ஓதி காட்டவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அஸ்ஹாபி அத்தஸ்தஹ்ஸிஊனி, என்ன ஏதாவது கிண்டல் பண்றியா? நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஏதாவது கிண்டல் பண்றியா? அந்த சஹாபி சொன்னாங்க, இதா அதின்தலி ஃபக்ரஉலக், யா ரசூலல்லாஹ், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த சூறாவை நான் ஓதி காட்டுறேன். இன்னைக்கு தராவி ஹாஃபிஸா 20 ரக்காத் தொழு வச்சிர பிறகு நம்மள யாராவது எழுந்து இந்த 20 ஜுஸுல நீங்க ஓதுன 1.25 ஜுஸுவை நான் ஓதி காட்டவா அப்படின்னு நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லா சஹாபிகளுடைய சபையும் பின் டிராப் சைலண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம், எப்படி முடியும்? அவர் கேட்டார், இதா அதின்தலி ஃபக்ரஉலக், நீங்க அனுமதி கொடுக்கறா ஓதி காட்டுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரா, ஓது. இந்த சஹாபி எழுந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முழுமையாக குர்ஆனை ஓதி முடித்தார், முழுமையாக அந்த சூரத்துல் அன்ஆமை ஓதி முடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து சொன்னாங்க, அந்த மாணவர் இப்னு மஸ்ஊத கட்டி அணைத்து சொன்னாங்க, இன்னல் குர்ஆன யஸீரு மின் கல்பில் ஹாஃபிதி இலா கல்பி சாமி. நல்ல தெரிந்த ஒரு நபர் குர்ஆனை ஓதுறாரு, அவர் ஓதுவதை மிக கவனத்தோடு குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒருத்தர் கேட்டால் இந்த கல்புல இருந்து இந்த கல்புக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இந்த கல்புல இருக்கிற குர்ஆன் அந்த கல்புக்கு மாறுது. என்ன சாட்சி? ரசூல் ஓதின சூரத்துல் அன்ஆம் கேட்ட இப்னு மஸ்ஊத் எழுந்தாங்க, நான் ஓதுவான்னு கேட்டாங்க, ரசூலுடைய கல்புல இருந்த குர்ஆன் இப்னு மஸ்ஊதுக்கு போச்சு. எவ்வளவு பெரிய வரலாறு! இப்போ குர்ஆனை கற்பது என்பது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அமல் என்பதை தாண்டி குர்ஆன் கற்பதை விட இந்த உலகத்துல, குர்ஆன் கற்றுக்கொள்வதை விட இந்த உலகத்துல லேசான விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்தோனேஷியால ஒரு காம்படிஷன், குர்ஆன் மனன போட்டி. முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்களுக்கு மெமரி பவர் யாருக்கு அதிகமா இருப்பது என்பது ஒரு தேர்வு. எல்லா ஹாஃபிதுகள் வந்து ஓதுறாங்க. ஜெயிச்சது யாருன்னா, ஒரு கண்ணு தெரியாத நாபின்னு சொல்லுவல, 2 கண் பார்வையும் இழந்த ஒரு நபர் போட்டியில வெற்றி பெறுறாரு. போட்டி எல்லாம் முடிந்த பிறகு அந்த ஜர்ஜா அங்க அமர்ந்திருந்தவர் கேட்டாரு, இத்தனை ஹாஃபிதுகள் இருந்தாங்க, உன் பார்வையே இல்லையே,
பார்வை இழந்த உன்னால் எப்படி இவ்வளவு ஹாஃபிதுகளை விட முழு குரானையும் மனனம் செய்தவர்கள் உன்னை போன்ற ஒரு ஞாபக சக்தி யாருக்குமே இல்லையே, எப்படி ஹிஃபுது பண்ணீங்க, எப்படி மனப்பாடம் பண்ணீங்க சொல்லுங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் 7-8 வயசா இருக்கும்போது மக்தபில் ஓதுனேன். மக்தபில் ஓதும் போது நான் ஒரு சின்ன சூறாவை நல்லா ஓதுனேன்னு எங்க ஹசரத் எனக்கு ஒரு குரானுடைய கேசட்டை கொடுத்தாரு. அந்த காலத்துல குரானுடைய கேசட்டை கொடுத்தாரு. அல்லாவுடைய நாட்டம், எனக்கு 8-9 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. 8-9 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. எனக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை. எங்கள் ஹசரத்து எந்த கேசட்டை கொடுத்தாரோ நான் கேட்டேன். எந்த வேலையும் இல்லை. குரான் கேசட்டை போட்டு வெறுமனே கேட்டு 13 வருஷம் நான் மனப்பாடம் பண்ணேன். எங்கள் ஹசரத் எனக்கு காரி மின்ஷாவினுடைய கேசட்டை கொடுத்தாரு. காரி மின்ஷாவி மௌத்தா போயிட்டாரு. காரி மின்ஷாவை போல் நான் அப்படியே ஓதுவன்னார் அந்த கண்ணு தெரியாத நபர். என்ன ஆற்றல் குரானுக்கு! ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர், பார்வையை அறவே இழந்த ஒரு நபர், ஹிஃபுது முடித்த பிறகு அல்ல, ஹிஃபுதினுடைய மனன சக்தியினுடைய ஆரம்பம் கூட இல்லை. 8 வயதில் பார்வையற்ற நபர் ஒருமன குரானை கேட்டு மனனம் செய்ததனுடைய நிலை எங்க? உலகத்தினுடைய ஹாஃபிதுகள், உலகத்தினுடைய கல்விமான்களுடைய போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தார். இந்த ஜர்ஜி கண்ணில் இருந்து தண்ணி ஊற்ற அந்த கண் தெரியாத நபரை கட்டி அணைத்து சொன்னாராம், இதுதான் குரானுடைய எஃபெக்ட். இப்ப வெறுமன ஓதுவதல்ல, குரான் ஓதுவதை கேட்பதும் கூட அங்க இருக்கிற கல்புல இருக்கிற குரான் நமக்கு மாறும். தராவில நம்ம எல்லாம் கேட்கிறோம்ல, எத்தனை பேர் முழு குரானை எப்படியாவது நான் கேட்கணும்னு ஓதி இருக்கும். எப்படா ஹசரத் ருக்கு போவாரு, எப்படா ஹஜரத்து சலாம் கொடுப்பாரு, எப்படா அஸ்தகுஃபிருல்லா 5வது தஸ்பீ ஓதுவாங்க, அப்படி என்று கேட்கின்ற நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அங்க ஓதுற குரானை ஆர்வத்தோடு குரானை நான் எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு காதல் இருக்கின்றது, குரானின் மீது காதல் வேண்டாமா? அந்த காதலோடு அந்த லைப்போடு குரானை நாம் பின்னிருந்து கேட்டால் இங்க இருக்கிற குரான் நம்ம கல்வியிலையும் வரும். எல்லாம் தௌஃபீக் செய்ய வேண்டும். குரானை ஓதுவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். குரானை ஓதுபவர்கள் கற்பவர்களுக்கு ஒரு உபதேசம் என்றால் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் என்னால் ஓத முடியாது. இப்போ நமக்கெல்லாம் தெரிந்த யாசின் வல் குரானில் ஹக்கீம் என்ற அந்த ஆயத்தை நம்ம ஓதணும்னு இருந்தாலும் நமக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் நம்மளால ஓத முடியாது. ஒரு மாணவர் மதரசால போய் லீவு கேட்குறாரு உஸ்தாதிட்ட. மதரசால படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், லீவ் கேட்பதற்கு வரிசையில் போய் நிற்கணும். வரிசையில் நிற்கும் போது அதிரத்து அவங்க சொன்னாங்க, உனக்கு லீவ் வேணும்னா இந்த ஒரு பக்கத்தை 1 மணி நேரத்தில் மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லிட்டேன்னா நான் உனக்கு விடுமுறை தரேன். அந்த மாணவர் போனாரா, திறந்தாரா, ரப்பே எனக்கு லீவ் வேணும், எனக்கு லீவ் போயே ஆகணும், நான் இல்லைன்னா என் வாழ்க்கை என்னமோ ஆகிற மாதிரி எனக்கு இருக்கு, எப்படியாவது எனக்கு லீவ் வேணும். லீவ் வேணும்னா எங்கள் ஹசரத் இந்த ஒரு பேஜை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, குரானை இறக்குந்தும் நான் தான், வா இன்னா லஹு லஹாஃபிதுன், அதை பாதுகாப்போன்னு நான் தான், நீ சொல்லிட்ட. இந்த 1 மணி நேரத்தில் நான் குரானை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு உட்கார்ந்தாரு. ஒரு பேஜை போய் சொன்னாரு, லீவும் வாங்கிட்டார். இங்கிருந்து நமக்கு விளங்குவது என்னன்னா, குரான் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறு பிரயாரத்திலோ பெரிய வயதிலோ குரானை கற்றுக்கொள்ளும் பொழுது பாடம் சொல்லுவதற்காக நான் திறந்தா, ரப்பே இன்னைக்கு பாடம் சொல்லாம நான் வெளியே போக மாட்டேன். என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு வரி பாடமாக இருந்தாலும் உன் நாட்டம் இல்லை என்றால் என்னால பாடத்தை போய் சொல்லி காட்ட முடியாது. நீ எனக்கு பாடத்தை கொடுத்து தான் ஆகணும். குரான் இல்லாம என் வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு நான் பாடம் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன். எப்படியாவது நீ கொடுத்து தான் ஆகணும் நினைப்போமா? இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரே ஒரு நாட்டம் போதும் முழு குரானையும் சுமக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்ல உள்ளங்களாக நம்முடைய உள்ளத்தை ஆக்கி விடுவான். பெற்றோர்களுடைய கனிவான கவனத்திற்கு நம் எப்படி இருந்தாலும் சரி, வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குரான் கொடுக்கவில்லை என்றால் நாம் தகப்பனாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். ஒரு தகப்பன் என்று பெருமையாக சொல்ல வேண்டுமா? என் புள்ள குரான் ஓதுவான், என் புள்ள இந்த சூரா ஓதுவான், என் புள்ள குரான் படி அமல் செய்யறான் என்று சொல்வதை விட பெருமை எதுவும் கிடையாது. என் புள்ள டாக்டர், என் புள்ள வக்கீல், என் புள்ள இந்த அந்தஸ்து இந்த பொறுப்புல இருக்கிறான் என்று சொல்வதை விட குரானை என் புள்ள சரளமா ஓதுவான், அதற்கு நீங்க எங்க வேணாலும் தொடங்க, என் புள்ள ஓதுவான் என்ற நாலேஜ் கொடுப்பதற்கு தெரியுமா? அதை விட பெரிய தர்பியத் இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது. ஒரு தகப்பனுக்கு மறுமையில கேட்கின்ற மிகப்பெரிய கேள்விகளில் உன் பிள்ளைகளுக்கு நீ தர்பியத்து கொடுத்தாயா? ஒன்றுமல்ல. போய் வெறும் மக்தபு மதரசாவிலையும் அல்லது தங்கி படிக்கிற மதரசாக்களையும் பிள்ளைகளை சேர்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் தர்பியத்தை கொடுத்துருவான்.
உள்ளவர்கள் மக்தபுகளை மிக முக்கியமாக மக்தபுகள் இல்லை என்றால் நம் வாழ்க்கை, நம் பிள்ளை செல்வங்கள் நமக்கு ஃபித்னாவாக ஆகிவிடுவார்கள். மசூனுல்லா இன்னமா அவுலாதுக்கும் அம்பாலுக்கும் ஃபித்னா, நம் பிள்ளைகள் நமக்கு ஃபித்னாவாக ஆகிவிடுவார்கள். நம் பிள்ளைகளுக்கு சரிவர நாம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால், நல்ல தர்பியத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அக்கம் பக்கத்தில் நடைபெறுகின்ற மஸ்ஜிதுகளில் நடைபெறுகின்ற மக்தபுகளுக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து விடுங்கள். மிக இலகிய முறையில் அவர்களை அழகான குரான் ஓதுபவர்களாக ஆக்கிவிடுவான் வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா. நம் அனைவரையும் குரான் இல்லாமல் மௌத்தாக்க கூடாது. நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும், என் கடைசி மூச்சு நிற்பதற்குள், என் ரூஹை மலக்குல் மௌத்து வந்து வாங்குவதற்குள் குரான் கற்காமல் நான் இருக்க மாட்டேன். காலத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கேட்டோமா, இன்றைக்கே ஆரம்பிக்கணும், ரமலான் போட்டு ஆரம்பிக்கலாம், இல்லை அடுத்த ரமலான் வரட்டும் ஆரம்பிக்கலாம் என்று காலங்களை தள்ளி போடுவதல்ல ஈமான். ஒரு நல்ல விஷயத்தை கேட்டோமா, ஃபஸ்தபிகுல் ஹைராத், அந்த விஷயத்தை நம்ம விரைந்து வர வேண்டும், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் குரானுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். வல்ல ஜல்ல ஷானுஹு வ தஆலா யாரெல்லாம் குரான்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு இலகுவான முறையிலே மிக விரைவான காலத்தில் குரானை கற்று அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தையும், எந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னும் குரானுடைய தொடர்பில்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் முழுக்க குரான் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.